ஆஸ்ட்ரோ பக்தி டாக் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். நாம் புது வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், தமிழ் வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், ஆங்கில வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம். வருட கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது இவை அனைத்திற்குமே பலன்களை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆனால் பொதுவான ஒரு வழக்காடல் ஒன்று, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனால் அந்த தை பிறந்தால் யார் யாருக்கு வழி பிறக்கும், இதை பற்றி நம்ம இது வரைக்கும் அதிகமாக பேசினதே இல்லை. அதனால் இந்த தடவை அதை பற்றி உத்தராயண புண்ணிய காலத்தினால் கிரக நிலையின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் இங்கு பேசலாம் என்று தான் இருக்கிறோம். இந்த தை மாதம் விருச்சிக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறக்கிறது. லக்ன ஏரி நட்சத்திரம், சந்திரன் ஏரி நட்சத்திரம் இரண்டுமே சனியின் நட்சத்திரமாக இருப்பதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னு சொன்னால், சனி பகவான் இந்த வருஷம் பெர்த் யோகியாக இருக்கார். இந்த தை மாதம் பிறக்கு நேரத்தில் கண்டம் நாம யுகம், அதில் சனி பகவான் பெர்த் யோகியாக இருக்கிறார். சந்திரன் அவயோகியாக இருக்கிறார். அந்த சந்திரன் அவயோகியாகி நீசமடைந்திருப்பது பொதுவாக ஒரு நல்ல விஷயம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வருடம் தை மாத பிறப்பு என்பது பொதுவாகவே உத்தராயண புண்ணிய காலம் என்பது மிகவும் மகத்துவமிக்க காலம். ஏன்னு கேட்டால், தட்சிணாயன புண்ணிய காலத்தில் முடியக்கூடிய நேரத்தில் இறைவன் மக்கள் தொகை, பூமியின் பாரத்தை குறைப்பான். பல உயிர் சேதங்கள் நடக்கும். உலகம் பூரா எங்கெல்லாம் என்னெல்லாமோ நடக்குது. நம்ம இந்தியாவில் நடந்தது தான் நமக்கு தெரியுது. அப்போது அந்த உத்தராயண புண்ணிய காலம் என்பது அப்போ சூரியன் துலா மாதம் சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் நீசமாகி அதிலிருந்து சிறிதாக பலம் பெற்று அவர் மகர ராசியில் சந்திக்கக்கூடியதான் மகர சங்கராந்தி என்று நாம் எல்லாம் சொல்கிறோம். அந்த மகர சங்கராந்தி என்பது உத்தராயண புண்ணிய காலத்தின் ஆரம்பம். உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பல மேன்மையான தன்மைகள் எல்லாம் நடக்கின்றன. அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பீஷ்மர் கூட தன் உயிரை மாய்த்து கொள்வதற்காக காத்து கொண்டிருந்தார். உத்தராயண புண்ணிய காலத்தில் யார் ஒருவருக்கு மரணம் நிகழ்கிறதோ அவர் உண்மையிலே சற்று புண்ணியவான்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அயன தர்ப்பணம் பண்ணும்போதும் அப்படி தான், தட்சிணாயன உத்தராயணம் பிறந்த பிறகு தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது 15ஆம் தேதி 15/1/2026 அன்றைக்கி காலையில் தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும் எல்லாருமே. இப்படி இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் புதன், செவ்வாய், மாந்தி, மகரத்தில் சூரியன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தை சனி, மிதுனத்தில் குரு, இந்த தன்மையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இந்த நிலையில் 12 ராசிகளுக்கும் என்ன என்ன நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதை நாம் வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, இந்த மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம் தை மாத பிறப்பு என்பது உங்கள் ராசியாதிபதியாக சுக்கிரன் 4ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் சூரியன் சேர்க்கை என்பது சற்று தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு இவங்களை ஆளாக்கிவிடும். பழக்க வழக்கங்கள் என்று சொன்னால் போதைப்பொருள் இருந்தால் கூட பரவாயில்ல, சகவாசங்கள், சேர்க்கை, அதனால் விபரீத களங்கங்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. உங்கள் ராசியை குரு பார்க்கிறான்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட். குரு உங்கள் ராசியை பார்க்கிறான் இந்த மகர சங்கராந்தி காலத்தில் இருக்கிறது. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியம் என்பதை விட பழக்க வழக்கங்கள் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பழக்க வழக்கங்களை நம்ம பார்க்கணுமே. இந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத நட்புகள், இது எல்லாம் குடும்பத்தில் குழப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய தன்மை அங்கு இருக்கிறது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியான கர்மஸ்தான அதிபதியான சந்திரன் நீச்சமடைகிறார் இந்த மகர சங்கராந்தி காலத்தில். அப்போ மனக்குழப்பங்கள் ஏற்படும். உடல் மெலிவதற்குண்டான தன்மை இருக்கிறது. உடலில் சில ஏதாவது தேவையற்ற எப்போ பார்த்தாலும் எதையாவது உடம்பை படுத்திக்கிட்டே இருக்குமாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த மகர சங்கராந்திக்கு பிறகு இந்த துலா ராசிக்காரர்கள் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால ஒரு உத்வேகம், ஒரு ஆக்ரோஷம், தலைமை பண்பு எல்லாமே செவ்வாய்க்கு உண்டு. இருந்தாலும் ஆக்ரோஷம் எல்லா இடத்தையும் வேலைக்கு உதவாது. காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியம்தான் பெருசு, வீரியத்தங்க விட்டுணும்.
வீரியத்துக்கு பின்னாலே நம்ம அலைஞ்சிட்டு போனால் காரியம் கெட்டுரும். அந்த மாதிரி தன்மைகளாக நடப்புக்கு சாத்தியக்கூறல் இருக்கின்றன. லாபஸ்தானத்தில் கேது இருப்பது நல்ல விஷயம். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு உண்டு. அந்த ஆண் வாரிசுக்காகவே உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஏன்னா அடுத்தது ராகு வந்து இந்த டிசம்பர் மாதம் 2026 டிசம்பரில் ராகு பெயர்ச்சி ஏறுவார். அப்போ அதுக்குள்ளே ஒரு சத்புத்திர யோகத்தை கொடுப்பார். ஒரு சத்புத்திர யோகத்தை அவர் கொடுக்கணுன்னா அதுக்கு உண்டான உங்களுக்கு திருமண பந்தத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இதெல்லாம் ஒரு சாதகமான விஷயங்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ 4 மற்றும் 5 கேந்திர திரிகோணாதிபதியாக சனி பகவான் 6ஆம் இடத்துல போய் மறந்துருக்கார். இந்த வருஷம் பூராமே சனி பகவான் பயிற்சியாக போகிறது இல்லை. 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறார் சனி பகவான். அப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களினால் உங்களுக்கு ஏதாவது அடிபடுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ 10ஆம் அதிபதி சந்திர பகவான் 10ஆம் அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு நவாம்சத்து துலாம் வீட்டிலேயே இருக்கிறாப்புல. அப்போ துலா ராசிக்கு அது ரமாசத்து துலாம் வீட்டில் இருக்கிறனால நீங்கள் என்ன ஒரு அது என்ன சொல்லுவாங்க, கவரிங் நகைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்த துலா ராசிக்காரர்களை இந்த மகர சங்கராந்தி பிறகு ஒரு அது மேக்கப் சொல்லுவாங்க இல்லையா, மணப்பெண் அலங்காரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொழிலில் பெண்கள் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். பிறரை அழகுபடுத்துவது, அந்த அழகுபடுத்தக்கூடிய சம்மந்தப்பட்ட பொருட்களை செஞ்சீங்க அப்படின்னால பிறரை மகிழ்விக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த பிறரை மகிழ்விக்கக்கூடிய இந்த தன்மை உங்களை சற்று வாழ வைக்கும். அது உங்களுக்கு சாதகமாக அமையும். கவரிங் நகைக்கடை வைக்கலாம். நீங்கள் காசு பணம் இருந்தால் லக்ஸரியாக ஒரு ஹோட்டலே எடுத்து நடத்தலாம். ஜூஸ் சென்டர் வைக்கலாம். நீங்கள் துளாராசிக்காரர்கள் இந்த மகர சங்கராந்தி பிறகு ஜூஸ் சென்டர் வச்சா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பேக்கரி ஐட்டம்ஸ் விற்கலாம். நீங்கள் டிசைனாக கேக்ஸ் எல்லாம் செஞ்சு விற்கிறது நல்ல வியாபாரமாகும். இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை, செயற்கை இனிப்பு சுக்கிரன், இயற்கை இனிப்பு குரு. அந்த செயற்கை இனிப்பு உங்கள் ராசி அதிபதி சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த மாதிரி தன்மைகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக காரிய வெற்றி கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க இருக்கீங்களா, வண்டியை நல்லா டெக்கரேட்டடாக வச்சுக்கோங்க. அழகாக பார்க்கவே வண்டி பளிச்சுன்னு புது வண்டி மாதிரி தெரியணும். எப்போவுமே அடிக்கடி அதை சர்வீஸ்க்கு விடுங்க. தொடச்சி டெய்லி ஒரு தடவை தொடச்சி சுத்தம் பண்ணுங்கள். உள்ள தூபதீபத்தெல்லாம் ஊதுவத்தியெல்லாம் காட்டுங்க. நேப்கின்ஸு, டூத்பிக்கு, இந்த மாதிரி சில விஷயங்கள், பேராசெக்டமல் மாத்திரைகள், அவில் மாத்திரைகள், இது மாதிரிலாம் ஒரு ஸ்டாக் வச்சுக்கோங்க. நீங்கள் கஸ்டமர்ஸுக்கு இடம் டப்புன்னு எடுத்து கொடுத்தா ஆச்சரியப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. வா, ஒரு நம்ம காரையே ஒரு லாட்ஜ் மாதிரி வச்சுருக்காரு, லாட்ஜ் ரூம் மாதிரி வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு ப்ரெஷ்ஷு, ஒரு 4-5 ப்ரெஷ்ஷு சீப்பாக கிடைக்கூடிய விஷயம் வாங்கி போட்டுக்கோங்க. அங்கே போயிட்டு சொல்லுவாங்க, ஐயோ ப்ரெஷ் வாங்க மறந்துட்டேன், இந்தாங்க சார் நம்ம வண்டியிலே வச்சுருக்கேன் சார்னு கொடுங்க. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் லக்ஸரி டைப் விஷயங்களை நீங்கள் பண்ணினீங்கன்னா துளாராசிக்கு உண்மையிலேயே இந்த மகர சங்கராந்தி ஒரு அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம தாராளமாக சொல்லலாம். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்ந்தால், சுக்கிரனை உங்கள் ராசியாதிபதி, சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதி நிச்சயமாக இருந்தாலும் அவர் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேந்திரம் ஏறி இருப்பதால் ரொம்ப அற்புதமான ஒரு கீர்த்தி புகழ் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். இந்த துளாராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கம், நான் எப்பவுமே சுக்கிரனுக்கு சொல்லணும்னா ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதி தான் சொல்லுவேன். எந்த பதிவாக இருந்தாலும் சரி, சுக்கிரனுக்கு ஒரு பரிகாரம்னா ஸ்ரீரங்கம் தாயார். நான் கண்கூடா பல விஷயங்களை நான் அதில் பார்த்து அனுபவப்பட்டிருக்கேன். நானே ஆனந்த கண்ணீர் வெடிக்கிற அளவுக்கு பல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால் ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதிக்கு ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் கொண்டு போய் வெள்ளைப்பூ சாத்தி பிரார்த்தனை பண்ணால் போகிறோம். அம்மா பிள்ளை அடிச்சிட்டு இருக்கான், பிள்ளை அம்மாவை அடிச்சிட்டு இருக்கான், மருமகளோடு சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட நின்னாங்க. ஐயா சாமி இப்படி நடக்குன்னு நான் பார்த்தேன். சுக்கரதசை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி, சுக்கரதசை ஓடிக்க, சுக்கரவன் பாதிப்பில் இருக்கான், சுக்கரன் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவான், அவனை கண்ட்ரோல் பண்ணது இந்த தேவன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள போய்ட்டு வர சொன்னேன். வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இருந்தாலும் நம்பிக்கையோடு போனாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் அம்மாவை கண்டாலே சொன்னால் அவ்வளோ மரியாதையாக நடத்துகிறானா, ஆச்சரியப்பட்டாங்க. இறைவனால் ஆகாதது எதுவுமே இல்லை. இது நான் என் பெருமைக்காக சொல்லலை. சுக்கிரன் எடுத்துக்கிட்டால் ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதி வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை வெள்ளைப்பூ சாத்தி அர்ச்சனை பண்ணணும். இதில் மாற்று கருத்து இல்லை. இதை செய்தால் இந்த துளாராசி உண்மையிலேயே
இந்த மகர சங்கராந்தி சொல்லக்கூடிய இந்த தை மாத பிறப்பு அற்புத நிகழ்வாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் விருச்சிக ராசியில் சந்திப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் நீசம் அடைந்து இருக்கிறார். நீசம்னு சொல்லக்கூடாது, செயலற்று போய் இருக்கிறார்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஏன்னா நீசத்தன்மைங்கிறது வேற, செயலற்று இருக்கிறதுங்கிறது வேற. அப்போ பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாகி உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கேன்னா ஜென்ம சந்திரன் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் ராசியிலே உங்கள் ராசியாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இது உங்களுக்கு என்ன மாதிரி தன்மைகளை கொடுக்கும்னா, 2ஆம் இடத்தில் மாந்தி, 2ஆம் இடத்தில் மாந்தி, ராசியாதிபதி 2ஆம் இடத்தில் அமர்வு, அஷ்டமாதிபதி புதனும் அங்கு அமர்வு. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய உத்தராயண புண்ணிய காலமாகிய தை மாத பிறப்பை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இங்கே என்ன 2ல் மாந்தி இருந்துச்சுன்னா ஒரு விரக்தித்தன்மை குடும்பத்தில் கண்டிப்பாக ஏற்படும். குரு பார்வை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த குருவுக்கு செய்த அபசார தோஷங்கள் உங்களை சற்று பாதிக்கும். இந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய குரு, அவர் குருமங்கள யோகம்லாம் நம்ம சொல்லலாம். குரு செவ்வாயை பார்த்தா குருமங்கள யோகம்லாம் நம்ம சொல்லலாம். 5ஆம் இடத்தில் சனி, 5இல் பாபி, 2இல் பாபி, 9ஆம் அதிபதியோ பாதகாதிபதி. இப்படி எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பின்னடைவை தரக்கூடிய ஒரு மகர சங்கராந்தி பலனாகத்தான் நம்ம ஓரளவு எடுத்துக்கொள்ள முடியும். யதார்த்தமாக சொல்லிவிடுகிறேன். அப்போ என்ன அப்படின்னு, இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு எடுத்துக்கிட்டால் தானே, பூர்வீகத்தில் குழந்தைகளை துன்புறுத்திய தோஷம், குழந்தைகளை துன்புறுத்திய தோஷம், குழந்தைகளை அடிப்பது, மாட்டான் குழந்தைகளை பார்த்தா எரிஞ்சு விழுவது, அபார்ஷன் செய்வது. அபார்ஷன் செய்வதுலாம் ரொம்ப ரொம்ப எதிரானவன். நான் அபார்ஷன் செய்வதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். குழந்தை செல்வம்ங்கிறது இறைவன் கொடுக்கக்கூடிய பிரசாதம். அதை வேண்டாம் என்று சொல்வதற்கு நமக்கு எந்தவித யோக்கியதையும் இல்லை. அப்படி வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் திரும்ப அதை பெறுவது மிகுந்த கடினம். அதற்கு பிறகு கோயிலாக ஏறியவது என்ன, புத்திர காமேசி யோகம் யாகம் பண்ணா என்ன, சந்தான கோபாலகிருஷ்ண யாகம் பண்ணனா, எந்த யாகங்கள் ஹோமங்கள் நீங்கள் பண்ணினாலும் அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா இறைவன் தரக்கூடியது. அதனால் இதே பண்ணவே கூடாது. நம்ம சொல்லலாம் பொருளாதாரம் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ஒருவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வருகிறது என்று சொன்னால் அந்த குழந்தை ஒரு பெண்ணின் வயிற்றில் கருவாக உருவாகி கொண்டு இருக்கும் பொழுதே அந்த குழந்தையை பிறப்பதற்கு முன்னாலே அவன் தாயின் மார்பில் பால் சுரக்க ஆரம்பித்து விடுகிறது. அப்போ இந்த உலகத்தை ஒரு உயிர் அந்த உயிருக்குண்டான ஆகாரத்தை ஆண்டவன் ஏற்கனவே கொடுத்தனான். நாம் யார் அதை தப்புன்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் பார்க்கணும். இந்த குருமாந்தி சந்திப்பு இருந்தால் இந்த மாதிரி திகழ்வுகள்லாம் நடக்கும். அப்போ இவங்களுக்கெல்லாம் குழந்தைகள்னால் துன்பம். குழந்தைகள் பிடிவாதக்காரனாக இருப்பான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், படிக்க மாட்டான், வம்புத்து புகழ் பண்ணுவான், எங்கேயாவது அடிதடி சண்டைலாம் பண்ணிக்கிட்டு இது தேவையில்லாமல் பிரச்சனைகளை இங்கே உருவாக்கிட்டு இருப்பான். குழந்தைகள் ரீதியாக வருத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் இதில் இருக்கிறது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், குழந்தைகளை சற்று பேணி பாதுகாங்க. முதல்ல இந்த 2 தோஷம் ரொம்ப மோசமான தோஷம். ஒன்று பெண் சாபம், இன்னொன்று குழந்தைகள் சாபம். இந்த 2 சாபம் இருக்கிற ரொம்ப மோசமான ஒரு சாபம். அதை சாபம்னு சொல்லலாம், தோஷம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் அவசியம் இல்லை. பாதிப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அந்த குழந்தைகளினால் பாதிப்பு என்ன எடுத்துக்கலாம். ஏற்கனவே சனி 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். ராசிக்கு 5ல் சனி பகவான் வேறு உட்காந்துருக்கிறார். அந்த ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் அதிபதியாக குரு அஷ்டமஸ்தானத்தை உட்கார்ந்திருக்கார். தேவையற்ற பொருள் இழப்புகள், பண இழப்புகள், பணம் களவு போகுதல், பணத்தை எங்கேயா வச்சுட்டு மறந்து போகிறது, இல்லை பணத்தை தொலைச்சிட்டு வந்துடுது. நம்ம பாட்டு 2 வீலர் வேகமாக வந்திருக்கோம், பேக்கு ஜம்ப்பாக எங்கேயோ விழுந்துருச்சு, எங்கே விழுந்துச்சின்னு தெரியல, நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம். அப்புறம் தேடி பார்த்தா அந்த பணம் இருக்காது. இந்த மாதிரி தரணும். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும். புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கினால், கடன் வாங்கினால் வியாபாரத்தில் பெருத்த நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு இப்பொழுது இருக்கிறது. எங்கே போனாலும் விருச்சிக ராசி பற்றி யாருமே நெகட்டிவாகவே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பாக்கியாதிபதியாக சந்திரனே அவங்களுக்கு பாதகாதிபதியாக விருச்சிக ராசிக்கு வர்றான். அப்போ நான் பிறந்தது விருச்சிக ராசியில் பிறந்தது ஏன் தப்பான, பூர்வீகத்தில் செய்த வினைகளின் காரணமாக இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதற்குங்கிறதுக்காக உங்களை விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னத்தை ஆண்டவன் பிறக்க வைக்கிறான். அப்போ விருச்சிக ராசிக்காரங்களாம் என்ன எப்பவுமே
கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் செஞ்சிருப்பு, வெளிநாட்டு தொடர்பு, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். ஆனால் அதில் ஏமாற்றமும் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஏமாற்றத்தை நீங்கள் எச்சரிக்கையாக கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், விருச்சிக ராசியில் அனுஷம் நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த அனுஷம் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக சனி பகவான் தான் இந்த வருடம் மகர சங்கராந்தி காலத்தில் பெர்த் யோகியாக வருகிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்கள் இந்த மகர சங்கராந்திக்கு அப்புறம் என்னன்னா, சித்தர்கள் வழிபாடு செய்வது மிகவும் அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது கொடுக்கத்தான் செய்யும். அதே சமயத்தில் ஜீவசமாதி அடைந்தவர்கள், பெரியவர்கள், மகான்களை வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் நிச்சயம் அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பகவானின் பார்வைப்படுவதால் உங்கள் வார்த்தையில் குளறுபடி இருக்கும். ஒரு நியாயமான விஷயத்தை பேச மாட்டீங்க. பொய்யா வரும். சினிமாவில் சொல்லுவாங்க, மைக்கை பிடிச்சிட்டாலே தானாக பொய் வருதுயா வாயில் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தன்மையெல்லாம் அந்த சனி பகவான் கொடுத்துருவான். ஏன்னு கேட்டால் சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. சனியும் செவ்வாய் ஒருத்தர் பார்க்குறாங்க. உங்கள் ராசியாதிபதியும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது ஒரு யுத்தகலமான ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும். அதை நம்ம இங்கே கற்று யோசித்து நம்ம செயல்பட வேண்டும். ஆக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த மகான், காஞ்சி மகான், மிகப்பெரியவர் நம்ம ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள், அவருடைய குணநலங்களை பாட வேண்டும். அவருடைய இதெல்லாம் நம்ம கேட்கணும். கதைகள்லாம் நம்ம கேட்கணும். அங்கே காஞ்சிபுரத்துக்கு போய் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணணும். இது போன்ற பல விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்ததால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் தீர்ந்து கண்டிப்பாக அதீத நற்பலங்களை கண்டிப்பாக இங்கே அடைவதற்கு முடியும். அதில் இருக்கும். ஆக சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு இவைகளை செய்து வந்தாலே உங்களுக்கு இந்த விருச்சிக ராசியில் தான் அனுச நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் செய்யணும். அனுச நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் அமையும். எல்லாவற்றுக்குமே விதியும் இருக்கிறது, விதி விலக்கும் இருக்கிறது. சில தவறு நடக்கும் போது அந்த தவறு நடக்காத நம்ம என்ன செய்யணுங்கிறத பற்றி தான் நம்ம ஜோதிட பதிவுகள்லாம் பார்த்துருக்கோம். மீண்டும் ஒரு தனுசு ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.